சரி, நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கட்டுமா? சொல்லுங்க, பிரேயரா சொல்லுங்க. பேசு. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாக்கம் வந்தே வால்மீகி கோகிலம் ஆபதாமபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். அடுத்த ரெண்டு யாராவது படிங்க. தபஸ்வாத்தியாய நிரதம் யாராவது படிங்க. ஹரிஓம் மாதா. யா, படிக்கட்டுமா? படிங்க. तपस्वाध्याय निरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिर्मुनिपुङ्गवं कोऽन्वस्मिन् साम्प्रतं लोके गुणवान् कश्च वीर्यवान् धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः. धन्यवादः. அடுத்தது ரெண்டு யாராவது. चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु को हितः विद्वान् कः कः समर्थश्च कश्चैकप्रियदर्शनः आत्मवान् को जितक्रोधो द्युतिमान् को नसूयकः कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे. धन्यवादः. परम कौतूहलं हि मे महर्षे त्वं समर्थोऽसि जातुमेवं विदं नरं श्रुत्वा चैतत्र लोके लोकज्ञः वाल्मीकि नारदो वचः श्रूयतामिति चामन्त्रय प्रकृष्टो वाक्यमब्रवीत्. बहवो दुर्लभाश्चैव ये त्वया कीर्तिता गुणाः मुने वक्ष्याम्यहं बुद्धा तैर्युक्तै श्रूयतां नरः इक्ष्वाकुवंश प्रभवो रामो नाम जनैः श्रुतः नियतात्मा महावीर्यो धृतिमान् वशी. அடுத்து புத்தி பார்வதி ஹரியன் படி. சரி, படிங்க. யார் படிக்கிறேன்? படிக்கிறாளா? படிங்க. புத்திமான் யாரோ ஆரம்பிச்சாளே, படிங்க. बुद्धिमान् नीतिमान् वाग्मी श्रीमान् शत्रुनिबर्हणः विपुलांसो महाबाहुः कम्पुग्रीवो महाहनुः महोरस्को महेश्वासः गूढजद्रुरिन्दमः आजानुबाहुः सुशिरः सुललाट सुविक्रमः सुललाटस्तु विक्रमः. भक्तांगः विघ्नवर्ण प्रतापवान् पीनवक्षा विशालाक्षः लक्ष्मीवान् शुभ लक्षणः धर्मज्ञस्य सत्यसन्धश्च प्रजानाश्च हितेरतः यशस्वी ज्ञान संपन्नः शुचिर्वश्य समाधिवान. Okay, so 12 ஸ்லோகாஸ். இப்ப வந்து இந்த வாரம் இன்னைக்கு யாரெல்லாம் படிக்கலையோ அடுத்த கிளாஸ்ல வந்து அவெல்லாம் படிச்சிருக்கோம். ஓகே, have I started the recording? Yeah. So we go to the 13th shloka. It's a very small shloka and a very easy one also. That's why I took more time for the book. Yeah. प्रजापति समः श्रीमान् धाता रिपुनिषूदनः रक्षिता जीवलोकस्य धर्मस्य परिरक्षिता. அப்போ பிரஜாபதி சமஹ. சோ பிரஜாபதி அப்படின்னாலே பிரம்மா. ஓகே, பிரஜா இன்னொரு இது இருக்கு, பிரஜானாம் பதிஹி
பிரஜாபதிஹி. ஒன் ஹூ பதிங்கிற சப்தம் என்னது? பாலயதி இதி பதி. ஓகே, அதனாலதான் நம்மள பா தாத்துல வந்து பா பிப பா ரக்ஷண ரெண்டு இருக்கு. சோ அந்த அந்த பா ரக்ஷணே அதுல இருந்துதான் வந்து உங்களுக்கு வந்து பத்தி சப்தம் வந்திருக்கு, பத்தி. இன்னொன்னு வந்து பித்தாவும் அதுல இருந்தா வந்திருக்கு. ஓகே, சோ நம்ம ரட்சிக்கிறவங்க அப்படின்னுட்டு. சோ இங்க வந்து என்னது? பிரஜாபதி. பட் பிரஜாபதிங்கிறது பிரம்மாவோட நேம். சோ பிரஜாபதி சமஹங்கிறாங்க. சமஹனா ஹீஸ் ஈக்குவல் டு பிரம்மா. எப்படி? How is he equal to Brahma? Brahma is the creator. நம்ம என்ன சொல்லுவோம்? கிரியேட்டர். இவர் வந்து நம்மளை காப்பாத்துறவர், ரட்சிக்கிறவர் அப்படின்னு விஷ்ணுவை சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஷ்ணுவோட அவதாரம் தான் ராமர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிரஜாபதி சமஹ. அப்போ பிரஜாபதிங்கிறவர் வந்து இவர் மகாவிஷ்ணு தான் பிரம்மாவையே கிரியேட் பண்ணியிருக்கார். ஓகே, சோ ஹி ஹாஸ் ஒன்லி கிரியேட்டட் பிரம்மா. நம்மளுக்கே தெரியும் அது. அப்போ அந்த அந்த அவதாரம் ராமாவதாரமா இருந்தாலும் அவர் விஷ்ணுங்கிறதும் நமக்கு தெரியும். அவர் தான் பிரம்மாவை வந்து படைச்சிருக்காருங்கிறதும் நமக்கு தெரியும். அப்போ எப்படி வந்து இங்க சம்சேப ராமாயணத்துல வந்து இவர் சொல்லும் பொழுது எப்படி வந்து அவர் எழுதும் பொழுது பிரஜாபதி சமஹான்னு எழுதினார், எப்படி அவரை ஈக்குவல் பண்ணினார் அப்படின்னு கேட்டானா அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னானா, he is the creator of dharmic people in the world. See, he has created everything. He has created the whole universe is created by him. So he has created Brahma, and Lord Brahma has created Manusha, living beings on earth. அப்படினாலுமே இவர் வந்து யாரை கிரியேட் பண்ணியிருக்காருன்னா he is equivalent to Brahma. எப்படியா? இந்த எல்லா லிவிங் பீயிங்ஸ் எல்லாரையும் கிரியேட் பண்ணினதுல தர்மத்தை வந்து அவர் போதிச்சார். ஒரு தர்மத்தை எப்படி தன்னுடைய அவதாரத்துல எடுக்கும் பொழுது கடவுள் என்ன சொன்னார்? நான் மனுஷனா அவதாரம் எடுத்து I want to show how a man should live. ஒரு மனிதன் எப்படி வாழணும், அவன் எப்படி தர்மத்தோட வாழணும், எப்படி எல்லா virtues, a man has to practice all the good virtues, how he has to be towards his son, towards his people, ரட்சிக்கணும், எப்படி ரட்சிக்கணும், towards the elders, அதாவது சத்தியத்தை எப்படி பரிபாலிக்கணும், எப்படி அடுத்தவர்களுக்கு வந்து உதவியா இருக்கணும். சோ எப்படி வந்து நம்ம பிரதிஜ்யாவை காப்பாற்றணும், நம்ம கொடுத்த வார்த்தைய எப்படி சத்தியம் மட்டுமே பேசணும். சோ எத்தனை தர்மங்கள் உலகத்துல உண்டோ அத்தனை தர்மத்துக்கும் ஒரே ரூபமா இருக்கிறவர் ராமர். அப்ப இந்த ராமர் வந்து பிரஜாபதி சமஹங்கிறார். அப்ப பிரஜாபதி சமஹனா த கிரியேட்டருக்கு ஈக்குவலான இவரும் ஒரு கிரியேட்டர். யாரை இவர் கிரியேட் பண்ணறார் அப்படின்னா அந்த லிவிங் பீயிங்ஸ்ல இருக்கிற நல்ல குணங்களை, தர்மத்தை, அப்படிப்பட்டவர்களை இவர் கிரியேட் பண்றார். ஒருத்தர் கெட்டவனா இருந்தா கூட அவர்கிட்ட வரும்பொழுது அவர் நல்லவரா மாத்தி அனுப்புறார். சோ அந்த கிரியேட்டர் அவர் வந்து that is why he has said since Prajapati is the creator of people, so that is why he has used this word. வால்மீகி ராமாயணத்துல இந்த வேர்டை வந்து நாரதர் சொல்றார். இந்த நாரதர் தான் சொல்றார் அவருடைய குணங்களை. அந்த குணங்களை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார்? பிரஜாபதி சமக. நாரதா இஸ் த சன் ஆஃப் பிரம்மாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அவரோட ஈக்குவலண்ட் இவர் இன் கிரியேட்டிங் பீப்புள் ஹவு தே ஷுட் லிவ். ஓகே, அதுதான் பிரஜாபதி சமகங்கிறதுக்கு உண்டானது. ஓகே, அப்புறம் ஸ்ரீமான். ஸ்ரீமான் அப்படின்னா நம்மளே தெரியும், ஸ்ரீஹி அஸ்ய அஸ்தி இது ஸ்ரீமான். திரும்ப திரும்ப நம்ம வந்து ராமரை வந்து சொல்லும் பொழுது ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுக்கு முன்னாடியும் ஸ்லோகத்துல சொல்லியிருக்கேன், ஸ்ரீ அப்படின்னா தனம் மட்டும் கிடையாது, ஆல் த virtues which are with ஸ்ரீ.
அப்படின்னா லக்ஷ்மி அப்படின்னு சொன்னோம்னாலும் எல்லாமே நம்ம அஷ்டலக்ஷ்மின்னு சொல்றோம் இல்லையா? சோ எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட காருண்யம் இருக்கு, அவர்கிட்ட வீரம் இருக்கு, அவர்கிட்ட கோபமும் இருக்கு. சோ எல்லா குணங்களும் நிரம்பியவர் ஸ்ரீ ஆசிய அஸ்தி ஸ்ரீமான். அடுத்தது தாத்தா. தாத்தா அப்படின்னா தாத்ரு சப்தத்துல இருந்து, பித்ரு சப்தத்துல இருந்து பிதா வந்த மாதிரி தாத்ரு சப்தம். தாரணை. தாரணைன்னா என்ன? தாங்கிறது, டு சப்போர்ட். So whoever is created in this world, he is the supporter of everyone. So he supports everyone. So that is why he is called Dhata. All the creations of this world. ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு விஷயத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் வரைக்கும், ரைட் ஃப்ரம் பிரம்மா அப்படி சொல்லணும்னா, ஒரு ரைட் ஃப்ரம் பிரம்மா ஹூ இஸ் ஹிஸ் கிரியேஷன் டு a small blade of grass. சின்ன நம்ம சொல்லுவோம் இல்லையா, புல் பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் வந்து அந்த கதையை சொல்றவாள்லாம் புல் பூண்டுக்கு பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூண்டுன்னு அப்படி கிடையாது, ஒரு சின்ன துரும்பு, பிளேட் ஆஃப் கிராஸ். அதுக்கு கூட அவங்க வந்து தீங்கு நினைக்க மாட்டா அப்படின்னு சில பேரை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு ஸ்மால் பிளேட் ஆஃப் கிராஸ் வரைக்கும் he is the தாத்தா. ரிப்பு நிஷூதனக அப்படின்னா யாரு? ரிப்பு அப்படின்னா எனிமி. நிஷூதனக, நிஷூதனகனா விடவே மாட்டார், விடவே மாட்டார் யாரையுமே. he is a slayer of whom? all the enemies. அவருடைய எனிமீஸ் எல்லாம் யாரு? ராட்சசாஸ். ராட்சசாஸ் are his enemies. Okay. I had written a minute. So I'm writing many things. இதுல வந்து ரொம்ப அழகா ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தா, ரிப்பு வந்து இஸ் an enemy. இப்ப எனிமினா இப்ப நான் என்ன பண்ணுவேன், என்னோட எனிமியா இருக்கிறவாளை மட்டும்தான் நான் வந்து என் பக்கத்துல we will not go as far as slaying. அவர் வந்து he's a kshatriya. அவர் வந்து சத்திரிய குலத்துல பிறந்திருக்கார். சோ சத்திரியானா என்னது? he should not have enemy and he should attack the enemy and he should win over them. அதுதான் சத்திரிய தர்மம். சோ அதுவும் அவருக்கு ஒரு தர்மம் அது வந்து. பட் ஆனா வந்து இங்க எப்படின்னா, இவர் எப்படி நிஷூதனம் பண்றாருன்னா, how is he going நாசம் பண்றார் சார், அது விநாசம் பண்ணறதுதான் அந்த நிஷூதனகங்கிறது. நிஷூதனக அந்நிய பதம் ராமருக்கு. ஓகே, அப்ப நிஷூதயதி அவர் வந்து. அப்போ வந்து எனிமீஸ வந்து என்ன பண்றாருன்னா, அந்த யாரெல்லாம் வந்து இவர் காப்பாத்துறதுக்காக காட்டுல போனாரோ, அந்த சேஜஸ், அந்த ஹெர்மிட்ஸ் யாரெல்லாம் தபஸ் பண்றாளோ, their enemy also is his enemy only. ஓகே, இப்போ நான் வந்து ராமர்கிட்ட வந்து ஒரு பிரஜை, நான் வந்து சொல்றேன், எனக்கு வந்து இந்த கஷ்டம் இவங்களால வந்திருக்கு, this person is hurting, this person has become my enemy. அந்த பிரஜா வந்து போய் சொன்னாலும் that enemy also becomes his enemy. சோ அந்த மாதிரி அவரோட குணங்கள், இப்ப வந்து இது எல்லாமே அவர் வந்து அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், ஆல் ஹிஸ் குணங்களை பத்தி தான் அவர் சொல்லிட்டு இருக்கார். சோ ரிப்பு நிஷூதனகனா இந்த இடத்துல வந்து அவருடைய எனிமீஸ் மட்டும் கிடையாது, அவரை யாரெல்லாம் தாத்தா, இஸ் அ தாத்தா. ஓகே, சோ வாட் ஹி டஸ், he is actually a giver of everything to the world, and he is also the protector. கரெக்டா? he is the protector, ரக்ஷணம். அப்போ இவர் ரக்ஷணம் பண்றதுனால, பிரஜைகளெல்லாம் ரக்ஷணம் பண்ணறதுனால, அப்போ அந்த யாருக்காக அவர் காட்டுல போய் ராட்சசர்களோட சண்டை போடுறார்? அங்க இருக்கிற முனிவர்களுக்காக, sages. He wants to defend them. That is why he doesn't want them to get hurt by the demons, by the rakshasas. So that is why he is doing all this. அதனாலதான் அவர் வந்து அவங்களெல்லாம் வந்து அவங்கள எனிமியா நினைச்சிட்டு he is going against them, because they are against dharma. Okay,
அவ வந்து தர்மத்துக்கு எதிராக இருக்கிற அவ வந்து. ஸோ வாட் ஹி டஸ், ஸோ இவர் எல்லாரையும் வந்து இஸ் அகேன்ஸ்ட் த எனிமீஸ். அப்புறம் ஜீவலோகஸ்ய ரக்ஷிதா, அப்போ இஸ் அ ரக்ஷிதா. ரக்ஷிதா, இஸ் அ ரக்ஷிதானா என்ன? இஸ் அ ப்ரொடெக்டர். ஓகே, அது வந்து இஸ் அ ரக்ஷிதா ஆஃப் வாட்? ஆஃப் த ஹோல். இஸ் அ ரக்ஷகா ஆஃப் த ஹோல் இது ஜீவலோகசி. அப்போ இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவங்களுக்கும், அதுதான் ஒரு பெரிய இதுல இருந்து சின்ன ஒரு பீப்புள் வரைக்கும், சின்ன பர்சன், பெரிய பர்சன், சின்ன பர்சன் அப்படிலாம் கிடையாது. இப்போ யாரா இருந்தாலும் he is going to protect. அதுதான் அவர் ரக்ஷிதா. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றான்னா தர்மஸ்ய பரிரக்ஷிதா. இப்போ இந்த பரிங்கிற வேர்டு வந்து எப்படி யூஸ் பண்றா இந்த இடத்துல, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் இந்த இடத்துல. அந்த பரிங்கிற உபசர்க்கத்தை வந்து யூஸ் பண்ணும்பொழுதே இட் பிகம்ஸ் மோர் இஸ் மோர். அதாவது சாதாரணமா ஒரு பிரஜையை வந்து டிஃபெண்ட் பண்ணணும், ஒரு பிரஜையை ப்ரொடெக்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணினாலும் மோர் தென் எனிதிங் எல்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் தர்மா. அவர் என்ன நினைக்கிறார்? தர்மசிய பரிரக்ஷிதா. ஸோ வாட் ஹி டஸ், தர்மத்தை வந்து அவர் வந்து முதல்ல தர்மத்தை தான் காப்பாற்றணும், அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து தர்மவானா இருக்கிறதுனாலதான் ஒரு தோபி சொன்னதை கேட்டுட்டு சீதையை வந்து காட்டுக்கு அனுப்புறார் பின்னாடி வந்தப்புறம். பிகாஸ் அங்கேயும் he wants to be dharma and he wants to defend what one washerman says, that he is bringing back Sita home after she has lived in Ashokavana. So everywhere அப்ப தர்மத்தை வந்து பரிபாலனம் பண்றானா he does more. பரிபாலனம், பாலனம்னா is following it. பரிபாலனம் பண்ணறானா he makes others also follow. He does too much. அதாவது நிறைய எக்கச்சக்கம். No, there is no limit for that. It is a boundaryless, limitless அப்படின்னு நிறைய நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த சொசைட்டி, நம்ம தர்மத்துல இருக்கிற இந்த சொசைட்டில இருக்கிற தர்மம், கண்ட்ரியில இருக்கிற தர்மம், ஸோ எல்லா மக்களுடைய தர்மம் எல்லாத்தையும் அவரே வந்து காப்பாத்துறார். அதனாலதான் அவருக்கு வந்து பரிரக்ஷிதா அப்படின்னு. ஸோ அகெயின் வாட் இஸ் த ஸ்லோகா? பிரஜாபதி சமஹ ஸ்ரீமான் தாத்தா ரிபு நிஷூதனஹ ஜீவலோகஸ்ய ரக்ஷிதா தர்மஸ்ய பரிரக்ஷிதா. அப்போ இதுல வந்து we saw some samasas here. ஜீவலோகஸ்ய, ஜீவானா லோகஹ தஸ்ய. ஓகே, ஸோ அதுதான் ஜீவலோகஸ்ய. அப்புறம் வந்து வேற என்ன இருக்கு? தத்திதா, இங்க என்ன இருக்கு? ஸ்ரீமான் நம்ம பார்த்தோம். ஸ்ரீஹி அஸ்ய அஸ்தி மத்து பிரத்யம் இருக்கு. அவ்வளவுதான். வேற வந்து அப்போ வந்து பிரஜாங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்திரீலிங்கம். ஓகே, அதை நம்ம எப்போதுமே நம்மளுக்கு அது தெரியும். அதுலேயும் ஒரு வேர்டு இருக்கு, that is there, but we have not studied it yet. So we will see the sloka once more. Prajapati samah Shriman Dhatari Punushudanah Rakshita Jeevalokasya Dharmasya Parirakshita. Okay, so you have to do that. And the next class varumboludu, I want others who have not said today, they have to say two slokas sollinde vaangu. Appo ungalku be an abhyas also to practice.